இங்கே ராணி மாதிரி என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கு. இந்த டாக் ப்ரீட் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் தரேன், ஒரு பப்பிக்கு தரேன். இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இது யாருன்னு இதோட அம்மாவை நான் காட்டுறேன். இதுதான் அதோட அம்மா. அமெரிக்கன் பிட்புல் டெரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஹைப்ரிட் தான். இது வந்து ஏபிபிடியிலே நாங்கள் வந்து பண்ணி பிடிக்கிறதுக்காகவே ஹைப்ரிட் பண்ணி வச்சுருக்கிற டாகு. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டுக்கிட்ட இருக்கோம், வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில்ஸ் கிட்ட. ஸோ வைல்ட் அனிமல்ஸ், யானை, வைல்டு போர் இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் முடுக்கிறதுக்கு எனக்கு இந்த நாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் இப்போ வந்து இது இல்லை. பாவம் ஒரு சமீப காலத்தில் ஒரு இறந்துருச்சு பண்ணி பிடிக்கும்போது. இது பார்த்திங்கன்னா கோம்பையே எங்கள் ஃப்ரெண்டோட ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான கோம்பை. ஒரு 3 கோம்பை இந்த கோம்பை இருந்துச்சுன்னா பண்ணி ராக் பண்ணி நிறுத்திடும். அது கூட நம்ம போட்டு ஃபஸ்ட்டு லிட்ரு நம்ம பண்ணி பார்த்தோம். ஒரு 4 பப்பி பக்காவாக வந்ததுங்க. அதில் ஒரு 2 பப்பி நம்ம ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டோம். 2 பப்பி மட்டும் நிறுத்தினோம், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒன்று. அதுலேயும் ஒரு மேல் குட்டியை வந்து என் தம்பி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஃபீமேல் மட்டும்தான் இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஃபீமேல், இதுதான் அந்த ராஜ கம்பீரமாக என் பொண்ணு பக்கத்தில் இருந்த நாய்க்குட்டி. இது இவன் சின்ன வயசில் இருந்தது. பயங்கரமான அக்ரெஷனுங்க. கோம்பையெல்லாம் நகர்ந்து நிற்கணும். நீங்கள் ஒரு மேல் கோம்பையை கொண்டு வந்துட்டு இவை பக்கத்தில் நிறுத்தினா கூட பக்கத்திலே வராதுங்க. ஏன்னா இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்தாலே தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நைட்டு வந்து என் ஃப்ரெண்டு என் தம்பி வந்து கால் பண்ணி, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ராட்வீலர் வந்து ஒரு 2-3 பேரை கடிச்சிருச்சு, வீட்லேயும் எல்லாரையும் கடிக்குது, ஒபீடியன்ட் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நைட்டு வந்து கொண்டு வந்து விட்டாங்க. வந்து பார்த்தா பையன் ரொம்ப டெரராக இருக்கிறான். பார்த்தா பயங்கர சைஸில், யாரை பார்த்தாலும் ஒரு ரொம்ப அக்ரெஷனாகவே இருந்தான். அப்புறம் இவனை எப்படியா நம்ம ஒரு 1 day 2 days எல்லாம் முடிஞ்சு நம்ம பொண்ணுக்கிட்ட அப்படியே லைட்டாக இன்ட்ரோ கொடுக்கலாமேன்னு பக்கத்தில் கூட்டிகிட்டு போனோம். அவன் என்னடானா ராட்டாது கீட்டாது அப்படின்ட்டு அவளை ஃபுல்லாக மிரட்டி பயங்கரமாக மிரட்டிட்டு விட்டுட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா போக 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 ஒரு 1 monthல ட்ரைனிங்லாம் போக போக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே, நம்ம ஒரு ஹாப்பியாக இருந்து தம்பியை கால் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தா திடீர்னு நைட் என்னடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா இவளை கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணதில் அப்புறம் பார்த்தா நம்ம ஃபீமேல் ஹீட்டில் இருக்குது. ஐயோ ஹீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவன் கண்டினியூஸாக இவளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3-4-5 டைமுக்கு மேலே கரெக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சரி இவனை ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இவனை வேணாம் அவங்க ரிட்டன் கொடுத்துட்டு தம்பிக்கிட்டே கொடுத்துட்டு பார்த்தா 7 குட்டி லட்டு மாதிரி போட்டு வச்சுருக்குங்க. எல்லாம் வெரைட்டி கலர்ஸில், நல்லா வெரைட்டி டார்க் கலர்ஸில், நல்லா அக்ரெசிவான டாகு, நல்லா ப்ரொடெக்ஷன் டாக் வேணுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.